Let us continue the last video. Next வந்து ozone depletions. Ozone depletion அப்படின்றது ozone layer அப்படின்றது என்ன அப்படின்னா it's a layer, it's a region of Earth's stratosphere that absorbs most of the sun's ultraviolet radiations. Ozone layer அப்படின்றது வந்து எர்த் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு லேயர். ஓகேவா? எர்த்தோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு 2 லேயர் இருக்குது இல்லையா? ட்ரோஃபோஸ்பியர்னு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதாவது அடியில் அட்மாஸ்பியரில் வந்து தெர் ஆர் 2 லேயர்ஸ் இருக்கும். ட்ரோஃபோஸ்பியர் அப்படின்றது லோயர் லேயர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது அப்பர் லேயர் இல்லையா? அந்த அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாயு படலம் அப்படின்னு சொல்லலாம். அது ஓசோன் லேயர் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணும் அப்படின்னா சன்னோட அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை அதிக அளவு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையுடையது. ஓகேவா? ஸோ தட் த ஓசோன் லேயர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ozone shield and it acts as a protective shield cutting the ultraviolet radiation emitted by the sun. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓசோன் லேயர் வந்து சன்லேருந்து எமிட் ஆகக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸை வந்து அதுவே உட்கிரகித்து வைத்துக்கொள்ளும். அதை வந்து அந்த கதிர்வீச்சுக்களை வந்து அதுக்கு கீழே அனுப்பாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் இஸ் த வெரி டேஞ்சரஸ் டு த other organisms which is living in the earth surface, so that it is called ozone shield is called protective shield or protective shield. அதாவது பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பு மையம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் the just above the atmosphere there are 2 layers, namely troposphere the lower layer and the stratosphere the upper layer. The ozone layer of the troposphere is called bad ozone and the ozone layer of the stratosphere is known as good ozone, because these layers act as a shield for absorbing the UV radiations coming from the sun, which is harmful for living organism, causing DNA damage. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அட்மாஸ்பியருக்கு மேலே வந்து there are 2 layers. What are they? Troposphere, see here the layer troposphere the lower layer, stratosphere is the upper layer. இந்த ட்ரோஃபோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய ஓசோன் லேயருக்கு வந்து என்ன பேர்? பேட் ஓசோன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடியது குட் ஓசோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓசோன் லேயர், குட் ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணும், அப்சர்விங் த யூவி ரேடியேஷன்ஸ் கம்மிங் ஃப்ரம் த சன், அந்த சன்னிலேருந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த யூவி ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் அண்டு டேமேஜ் தி டிஎன்ஏ, அதாவது காசிங் டிஎன்ஏ டேமேஜ். அந்த லிவிங் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய மூலக்கூறு அமைப்பான டிஎன்ஏவை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? தென் the thickness of the ozone column of air from the ground to the top of the atmosphere is measured in the terms of Dobson unit. ஸோ அந்த ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, அந்த the thickness of the ozone column of air from the ground to the top of the atmosphere is measured in the terms Dobson unit. Dobson unit அப்படின்றது அந்த ஓசோன் படலத்தினுடைய தடிமனை அளக்க பயன்படக்கூடிய ஒரு அலகு. ஓகேவா? The ozone shield is being damaged by chemicals released on the earth's surface, notably the chlorofluorocarbons, widely used in refrigerator, aerosols, chemicals and used as cleaners in many industries. ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் ஏசிலெலாம் இருந்து எமிஷனாக வெளிவரக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து இந்த ஓசோன் லேயரை வந்து என்ன பண்ணக்கூடியது, டேமேஜ் பண்ணக்கூடியது. தென் த டிக்ளைன் இன் த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் லேயர் ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆர் கால்டு ஓசோன் ஹோல். ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணும், இந்த டிக்ளைன் இன் த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் லேயர், அந்த பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும் ஓசோன் லேயரில், அந்த தடிமன் குறைந்து காணப்படக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஓசோன் ஹோல் அப்படின்னு, ஓசோன் ஹோல் அப்படின்னு பேர், ஓசோன் துளை அப்படின்னு பேர். அதாவது அடர்வு, ஓசோன் அடுக்கோட அடர்வு வந்து எந்த இடத்துல குறைவாக இருக்குதோ அதை வந்து டேஞ்சரஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அங்கே டேஞ்சரஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஓசோன் லேயர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா சன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ஹியூமன் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய, அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா உயிரினங்கள் மீதும் அந்த கதிர்வீச்சு விழும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து டேஞ்சரஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர்னா ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 16 வந்து என்னது, வேர்ல்டு ஓசோன் டே. ஸோ இந்த ஓசோன் டிப்ளேஷன் இஸ் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரிசல்ட் இஸ்
the ozone depletions in the stratosphere result is more UV radiations, especially UVB radiations, short waves and ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓசோன் டிப்ளஷன் அப்படின்றது என்ன, இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய மீள் வளிமண்டல அடுக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து குறைந்து வரும்பொழுது அந்த அதிகப்படியான புற ஊதாக்கதிர்கள் அதாவது UVB அப்படின்றது வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து அந்த அடர்வு குறைவாக இருக்கிற இடத்துல வந்து UVB அப்படின்ற ரேடியேஷன்ஸ் வந்து இட் வில் பி ரீச்சஸ் தி எர்த் சர்ஃபேஸ் அண்ட் டேமேஜஸ் தி UVB radiation destroy the biomolecules as well as the damages living tissues. அந்த உயிருள்ள திசுக்களையும் அந்த மாதிரி லிவிங் பயோமாலிகுல்ஸ் ஆஃப் அந்த டிஎன்ஏவை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி UVC அப்படின்றது என்ன, இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் UV ரேடியேஷன் பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டர்டு பை தி அட்மாஸ்பியர். ஸோ UVC அப்படின்றதும் ஒரு வகையான டேஞ்சரஸ் டேமேஜிங் டைப் ஆஃப் UV ரேடியேஷன்ஸ் தான். ஆனால் அது எதன் மூலமாக வந்து ஃபில்டர் ஆகிடுது, ஓசோன் லேயர் மூலமாக ஃபில்டர் ஆகிடுது. தென் UVA contribute 95% of UV radiation which causes tanning, burning of skin and enhancing skin cancer. Hence the uniform ozone layer is critical for the well-being of life on the earth. அந்த UV ஓசோன் படத்தில் வந்து என்னது UVC அப்படின்றது ரொம்ப டேமேஜை உருவாக்கக்கூடியது. அது வந்து முற்றிலுமாக என்ன ஆகுது, ஓசோன் லேயர் மூலமாக அது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். இட் வில் நாட் ரீச் டு த எர்த் சர்ஃபேஸ். அதே மாதிரி 95% வந்து UV ரேடியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த UV ரேடியேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கான்ட்ரிபியூட் தி விச் காசஸ் டேனிங் பர்னிங் ஆஃப் ஸ்கில், அதாவது அந்த தோலில் வந்து ஸ்கின்னோட நிறங்கள் மாறுறதுக்கும் அதே மாதிரி ஸ்கின் கேன்சர்ஸ் தோல் புற்றுநோய் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தோன்றதுக்கு காரணமாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து என்னது, இந்த யூனிஃபார்ம் ஓசோன் லேயர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். அதாவது புவியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் எந்தவித தீங்கும் இல்லாமல் அதாவது எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தட் ஷுட் நாட் பி அஃபெக்ட் பை தீஸ் UV radiation. So that UV radiation is filtered probably filtered by the ozone layer. For that the ozone layer should be in the proper manner. So ozone layer proper manner இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், emission of chlorofluorocarbon and other gases will not be emissions, reducing the usage of chlorofluorocarbon இருக்கும் பொழுது that will be everything will be in the proper manner. Okay, have you understood? Then during 1970s research findings indicated that man-made chlorofluorocarbons reduce and convert ozone molecules in the atmosphere. The threats associated with the reduced ozone pushed the issue to the forefront of global climate issues and gained promotion through organizations such as World Meteorological Organization and the United Nations. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி 1970 வந்து ரிசர்ச் என்ன பண்ணாங்க, நம்ம யூஸ் பண்ணுற அந்த மேன்மேடு குளோரோஃப்ளூரோகார்பன் ரெடியூஸ் அண்ட் கன்வெர்ட் ஓசோன், அந்த ஓசோன் மாலிகுல்ஸ் எதன் மூலமாக குறையுது, அந்த ஓசோன் படலம் ஏன் வந்து ஓட்டையாகுது அப்படின்னா நம்ம மனிதர்களால் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த குளோரோஃப்ளூரோகார்பனோட அளவு வந்து அதிகமாகுது. லிபரேஷன் ஆஃப் குளோரோஃப்ளூரோகார்பன் இஸ் the molecules will be higher in the atmosphere. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த அது வந்து இந்த ஓசோன் படலமோட அழிவுக்கு காரணமாக இருக்குது, அந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷனும் யுனைடெட் நேஷன்ஸும் சொன்னாங்க. த வியன்னா கன்வென்ஷன் வாஸ் அக்ரீட் upon at the Vienna Conference of 1985, but the enter into the force in 1988 provided the frameworks necessary to create regulative measures in the form of Montreal Protocol. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்னது, இந்த ஓசோன் அளவு வந்து அதிக அளவு குறைஞ்சிட்டே இருக்கிறது வந்து சர்வதேச அளவில் வந்து என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஆபத்து உருவாக்கும். இப்போ சப்போஸ் யூவி ரேடியேஷன்ஸ் ஃபுல்லாக வந்தது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும், ஸ்கின் கேன்சர் வரும். அதே மாதிரி ஸ்கின்னோட கலர் மே பி சேஞ்ச், தென் டிஎன்ஏ வில் பி டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு வியன்னா அப்படின்ற இடத்துல ஒரு மாநாட்டில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாங்க. எப்போ அப்படின்னா 1985. ஓகேவா. தென் அதில் வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 1988 இட் கேம்ஸ் டு அண்ட் ஃபோர்ஸ். அதாவது அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது ஓசோன் லேயரை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு
ஓசோன் லேயரை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு என்னது லிமிட்டேஷன்ஸை வந்து அங்கே அந்த மாநாட்டில் வந்து தே மே பி தட் மான்ட்ரல் ப்ரோட்டோகால் வாஸ் ஹெல்ட் இன் கனடா. அதாவது மான்ட்ரல் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்னென்னா ஹவு டு ரெடியூஸ் தி யூசேஜ் ஆஃப் ஃப்ளோரோகார்பன், ஹவு டு ப்ரிவெண்ட் திஸ் ஓசோன் லேயர், ஹவு இட் வில் நாட் பி கெட் த டேமேஜ் அப்படின்றத பற்றி ஒரு தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ டியூரிங் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மான்ட்ரல் ப்ரோட்டோகால் அப்படின்றது 1987 வாஸ் ஹெல்ட் இன் கனடா ஆஃப் சப்ஸ்டான்சஸ் த டிப்ளீட் ஓசோன் லேயர். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா குளோரோஃப்ளோரோகார்பனோட யூசேஜை வந்து கம்மி பண்ணி ஓசோன் லேயரை வந்து மாசுபடாமல் இருக்கணும், அதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த டிப்ளீஷன்ஸ் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ரூல்ஸ், அதாவது ப்ரொவைட் த ஃப்ரேம் ஒர்க் நெசசரி டு கிரியேட் ரெகுலேட்டிவ் மெஷர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மான்ட்ரல் ப்ரோட்டோக்கால். அதாவது 1988 வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த அதாவது குளோரோஃப்ளோரோகார்பனின் பயன்களை பற்றி பயன்படுத்துறது எப்படின்றத வந்து ஒரு வரைமுறைப்படுத்தினாங்க. ஓகேவா? அதுதான் வந்து என்னது சப்ஸ்டான்சஸ் தட் வாஸ் ஹெல்ட் இன் த ஃபஸ்ட்டு கனடாவில் சப்ஸ்டான்சஸ் தட் டிப்ளீட் ஓசோன் லேயர் அண்ட் தி main goal of it is gradually eliminating the production and consumption of ozone depleting substances and to limit their damage on the earth's ozone layer. கிராஜுவலாக எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து விவாதித்தாங்க அதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் CDM அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்ற 2007 அதில் என்ன பண்ணாங்க விச் ப்ரொவைட்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டு மெக்கானிசம் வித் 2 objectives to prevent dangerous climate change and to reduce greenhouse gases emissions. க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸில் வந்து அதை வந்து கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு 2007 வந்து உருவாக்குனாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனும் அதே மாதிரி எதெல்லாம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸை மாற்றக்கூடிய வாயுக்களோ அது பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு some rules and regulations they may be produced. So that the CDM projects help the countries to reduce or limit emission and stimulate sustainable development. An example for CDM project activity is replacement of conventional electrification projects with solar panels and or other energy efficient boilers. So இந்த CDM project அதாவது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்றது என்ன தூய்மையாக இருக்கக்கூடிய மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கியோட்டோ ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பண்ண அதாவது எமிஷன் ஆஃப் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகளவு டெம்பரேச்சரை ரிலீஸ் பண்ணக்கூடிய யூசேஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை வந்து அதில் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலான்னா conventional electrification projects with solar panels or other energy efficient boilers. ஒரு கொதிக்கலன்கள் இருக்கு இல்லையா அந்த பாய்லர் அப்படின்னா அந்த கொதிக்கலன்களில் இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். அந்த மாதிரி கொதிக்கலன்கள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கும் பொழுது என்னாகும் அதிக அளவு டெம்பரேச்சர் வந்து அதிக அளவு எமிஷன் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிக அளவு எமிஷன் ஆகும். அந்த மாதிரி எமிஷன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் குளோபல் வார்மிங் இருக்கும். அந்த இல்லை அப்படின்னா எமிஷன் ஆஃப் கேஸஸ் வந்து அந்த ஓசோன் லேயரை வந்து ஸ்பாயில் பண்ணும். அதே மாதிரி see that conventional electrification solar panels and other energy efficient boilers such projects can earn certified emission reduction with credits scores each equivalent to 1 ton of carbon dioxide which can be counted towards meeting Kyoto target. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தும் போது என்னாகும் வளிமண்டலத்தை வந்து மாசு குறைபாடும். அதே மாதிரி சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் CER அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு விருது மாதிரியோ. அதே மாதிரி தர மதிப்பை ஒரு மார்க்ஸோ அல்லது சர்டிஃபிகேட்ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுதும் 1 டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு இணையாக வந்து that will be equal to the ton of carbon dioxide emissions. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இது வந்து என்னாச்சு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோ அந்த தர சான்றிதழ்கள் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது the usage of emission of carbon dioxide will be lesser in the world countries then the ozone layer will be protected அப்படின்றது வந்து
இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் மூலமாக வந்து தே மேபி அதோட டார்கெட்டாக இருந்தது. ஓகேவா, விச் கேன் பி கவுண்டட் டுவோர்ட்ஸ் மீட்டிங் கியோட்டோ டார்கெட்ஸ். ஓகேவா. தென் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது பிளான்ட் இஸ் a wonderful organism in the human world, in this world. It may be indicate some unwanted pollutions. The presence or absence of certain plants indicate the state of environment by their response. The plant species or plant community act as a measure of environmental conditions. It is referred as biological indicators or ஃபைட்டோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து வளரும். அந்த மாதிரி தாவரங்கள், ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய தாவரங்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள் என்ன, அந்த இடத்துல எந்த அளவு என்ன வாயு அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தட் இஸ் கால்டு பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக்கன், ஃபைக்கஸ், பைனஸ், ரோஸ் அப்படின்றதுலாம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன்ஸ். SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடுனால வந்து பொல்யூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிளான்ஸ் அதிகமாக இருக்கும்? லைக்கன், ஃபைக்கஸ், பைனஸ், ரோஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பெட்டூனியா, கிரைசாந்திமம் அப்படின்றது வந்து இட் வில் பி இண்டிகேட்டிங் ஃபார் நைட்ரேட். தென் கிளாடியோலஸ் வந்து ஃப்ளூரைடு பொல்யூஷன்ஸ். ராபினியா, ஜூடோ கேக்கியா, பிளாக் லோக்கஸ்ட் ட்ரீ அப்படின்றது இண்டிகேட்டர் ஆஃப் ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன்ஸ். ஸோ அதிக அளவு கன உலோகங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கன உலோகங்கள்னால அந்த இடத்துல வந்து பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ பிளான்ட் இண்டிகேட்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சில தாவரங்கள் அந்த பொல்யூஷன்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமாக வளரும். அந்த மாதிரி அதிகமாக வளரும். இப்போ லைக்கன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 3 mark questions. ஓகே. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன்ஸ். இந்த ஓசோன் டிப்ளீஷன், ஓசோன் வந்து நம்ம அந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய ஓசோன் அளவு குறையிறதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, the main ozone depletion effects are increase the incidence of cataract, throat and lung irritation and aggravations of asthma and emphysema, skin cancer and diminishing the functioning or immune system in human being. cataract அப்படின்றது அந்த கண்களில் புரைகள் ஏற்படும் இல்லையா, அது வந்து அதிக அளவு உண்டாகும். அதே மாதிரி ஸ்கின் கேன்சர் உருவாகும், அந்த தோலில் வந்து புற்றுநோய். அதே மாதிரி த்ரோட் அண்ட் லங் இரிட்டேஷன் அண்ட் தோள்களில் அதே மாதிரி லங்ஸ்லலாம் வந்து இரிட்டேஷன் ஒரு மாதிரி abnormal conditions will be there. Then it will be diminishing the functioning of immune system in human being. மனிதர்களில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிக அளவு குறைச்சிடும். ஓகேவா. தென் ஜுவைனல் மார்ட்டாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். ஜுவைனல் மார்ட்டாலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா, அது அனிமல்ஸ் எல்லாம் வந்து யங் ஸ்டேஜ்லேயே வந்து என்ன ஆகும், இறந்து போகக்கூடியது எல்லாமே ஏற்படும். தென் இன்க்ரீஸ் தி இன்சிடென்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன் அப்படின்றது சடன் சேஞ்சஸ் அக்கரிங் இந்த குரோமோசோம் நம்பர். ஸோ அப்போ அந்த ஓசோன் டிப்ளீஷன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவு வந்து அந்த மியூட்டேஷன்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு ஏற்படும். தென் இன் பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வில் பி அஃபெக்டட் அண்ட் தர்ஃபோர் ஃபோட்டோசிந்தசிஸ் வில் பி இன்ஹிபிட்டட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னாக்குள்ள என்னது, தாவரங்களுக்கு வந்து மெயின் ப்ராசஸே ஃபோட்டோசிந்தசிஸ் தான் இல்லையா. ஸோ அந்த ஓசோன் டிப்ளீஷன் மூலமாக அந்த கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராப்ளமே வந்து ப்ராசஸே வந்து தடைப்பட்டுரும். தென் டிக்ரீஸ்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வில் ரிசல்ட் இன் தி இன்க்ரீஸ்டு அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து இட்ஸ் பிளான்ட்டுக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கக்கூடிய மெயின் இன்டர்டிபெண்டே பிளான்ட் அண்ட் அனிமல்ஸுக்கு இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாகிடும். ஸோ என்ன ஆகும், தட் வில் பி ரிசல்ட்டிங் இன் த குளோபல் வார்மிங். அதே மாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் லீடிங் டு தி ஃபுட் கிரைசிசஸ். ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஈகோ சிஸ்டம்ஸ் வில் பி ஸ்பாயில் ஆகும். அதே மாதிரி குளோபல் வார்மிங் ஆகும். தென் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், changes the climate and rainfall pattern which may result in flood, drought, seawater rise, imbalance in ecosystem affecting flora and
ஃபன்னாக. ஸோ நார்மலாக வந்து ஓசோன் டிப்ளேஷன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஓசோன் படலம் குறையிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாவே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தென் இம்பேலன்ஸ் ஈகோசிஸ்டமில் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவர விலங்கினங்கள் வந்து அது வந்து எல்லாமே அந்த ஈகோசிஸ்டமில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நடத்தினது எல்லாமே வெறும் சிம்பிள் திங் தான் நடத்தியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். ஓகேவா?